ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம செகண்ட் யூனிட் ரிவைஸ் பண்ண போகிறோம். செகண்ட் யூனிட்டும் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸ்டாக் அண்ட் கியூவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக்னா என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்குங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ இது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணோன்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேன்டீனில் பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோன்னா, பிளேட்ஸ் எப்படி நம்ம எடுப்போம்? 10 பிளேட் இருக்குன்னா கடைசியாக வச்ச பிளேட் தான் முதல்ல வரும். இதுதான் ஸ்டாக் ஏடிடி, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அப்போ கடைசியாக இன்சர்ட் ஆன ஐட்டம் எது, அதை ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு டாப்புங்கிற பாயிண்டர் வேணும். இப்போ ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலான்னா, புஷ் பண்ணலாம், பாப் பண்ணலாம். புஷ்ஷுங்கிறது என்னென்னா எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். பாப்புங்கிறது அந்த எலமெண்ட்டை ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். பீக்னா என்னென்னா டாப் மோஸ்ட் ஐட்டமை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஈஸ் எம்டி என்ன செக் பண்ணோன்னா, ஸ்டாக் எம்டியாக இருக்கா, உள்ள எலமெண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சைஸுங்கிற ஃபங்க்ஷன் அந்த ஸ்டாக்கோட டோட்டல் சைஸ் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்டாக்கையும் நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, அரே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அரே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸ்டாக் ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் புஷ் பண்ண முடியாது. ஸ்டாக் ஃபுல்லாக இல்லைன்னா மட்டும்தான் புஷ் பண்ண முடியும். எப்படி புஷ் பண்ணுவோன்னா, இப்போ ஃபுல்லாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, டாப் ஈக்குவல் டு சைஸ் -1. இப்போ எதனால் சைஸ்னு கொடுக்காம சைஸ் -1ன்னு கொடுக்கனா, நம்ம அரேயோட இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணியிருப்போம். இப்போது மேக்ஸிமம் சைஸை ரீச் பண்ணலைன்னா நான் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, டாப்பை ஒரு பொசிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ஃப்ரீ பொசிஷன் கிடைக்கும். அந்த பொசிஷனில் என்னோடய வேல்யூவை ஸ்டோர் பண்ணால் போதும். இதே இது பாப்னா என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி எலமெண்ட்ஸே இல்லைன்னா நான் ஸ்டாக்லேருந்து எலமெண்ட்டை டெலீட் பண்ண முடியாது. அப்போ எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? எலமெண்ட் இருந்ததுன்னா டாப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3 இப்படி போய் சைஸ் -1 ரீச் ஆகும். அப்போ டாப் -1னா இன்னும் எலமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். எலமெண்ட் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? டெலீட் பண்ண முடியாது. இல்லை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம எப்படி டெலீட் பண்ணுவோன்னா, ஸ்டாக் ஆஃப் டாப், அதாவது டாப் பாயிண்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட் என்னவோ அதை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்? எலமெண்ட்ஸை புஷ் பண்ணலாம், பாப் பண்ணலாம். இனி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா, ஸ்டாக்கோட அப்ளிகேஷன். ஸோ இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். இன்ஃபிக்ஸ்னாலே என்னென்னா இன்ஃபிக்ஸ். இப்போது ஆப்ரேட்டர் நடுவில் இருக்கும். ஓகே, 2 ஆப்பரண்ட்டுக்கு இடையில இருக்கும். போஸ்ட்ஃபிக்ஸ்னால் என்னென்னா ஆப்ரேட்டர் கடைசியில் இருக்கும், ஆப்பரண்ட் கடைசியில் ஆப்ரேட்டர். ப்ரீஃபிக்ஸ்னால் ஆப்ரேட்டர் முதல்ல இருக்கும், ஆப்பரண்ட் பின்னாடி இருக்கும். இப்போ போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. முதல்ல இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன சொன்னேன்? ஆப்பரண்ட்டுக்கு இடையில் ஆப்ரேட்டர் இருக்கும். a + b, a*b, a/b, இதெல்லாமே இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். அப்போ முதல்ல ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சிம்பலை ரீட் பண்ணணும். அந்த சிம்பிள் ஆப்பரண்டாக இருந்ததுன்னா டைரெக்டாட்டு நம்ம எங்கே கொண்டு போட்டுடலாம்? அவுட்புட் இல்லாட்டி ரிசல்ட்டில் போட்டுடலாம். இல்லை நான் ரீட் பண்ணுற சிம்பிள் லெஃப்ட் பேராந்திசிஸாக இருந்ததுன்னா ஸ்டாக்குள்ளாடி புஷ் பண்ணணும். என்னோடய ரீடிங் சிம்பிள் ரைட் பேராந்திசிஸாக இருந்ததுன்னா ஸ்டாக்லேருந்து எலமெண்ட்ஸை பாப் பண்ணணும். எது வரைக்கும் பாப் பண்ணணும்னா, கரஸ்பாண்டிங் லெஃப்ட் பேராந்திசிஸ் வரது வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் பாப் பண்ணி அதை நான் எங்கே கொண்டு சேர்க்கலாம்? அவுட்புட்டில் கொண்டு சேர்க்கலாம். இல்லை நான் ரீட் பண்ணுற சிம்பிள் ஆப்பரண்ட் இல்லை, லெஃப்ட் பேராந்திசிஸ் இல்லை, ஆப்பரேட்டர், அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த ஆப்பரேட்டரை புஷ் பண்ணணும். ஆனால் அப்படி புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அதில் ஏதாவது ஆப்ரேட்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரியாரிட்டியை செக் பண்ணணும். ஓகேயா? உள்ளுக்கு உள்ள ஆப்ரேட்டர் ஹையர் ப்ரியாரிட்டியாக இருக்கா, இல்லை ஈக்குவல் ப்ரெசிடென்சியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ இதை a + b * c - d,
இதை நான் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணாமலே கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இதை நான் வந்து போஸ்ட் ஃபிக்ஸாக மாற்றணும். போஸ்ட் ஃபிக்ஸ்னால் என்னது? ஆப்பரண்டுக்கு கடைசி முதல்ல ஆப்பரண்ட், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர். இப்போ இதில் ப்ராக்கெட்டில் உள்ளது தான் முதல்ல இவாலுவேட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இவாலுவேட் ஆகும்? A + B. இப்போ A + B ஆப்பரண்ட் நடுவில் ஆப்ரேட்டர். இதை நான் எப்படி போஸ்ட் ஃபிக்ஸாக மாற்றணும்? ஆப்பரண்ட் கடைசி ஆப்ரேட்டர். அப்போ AB ப்ளஸ். அதே மாதிரி C - D எப்படி மாறும்? CD மைனஸ். அப்போ AB ப்ளஸ் முடிச்சுட்டு CD மைனஸ் முடிச்சுட்டு கடைசி தான் நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டார் கடைசி வரும். இதுதான் நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை இவாலுவேட் பண்ணாமலே டைரெக்டாக நம்ம போட்டுருந்த ப்ரொசீஜர் படி பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ரிசல்ட் போட்டுடலாம். AB ப்ளஸ் CD மைனஸ் ஸ்டார். இனி இந்த ப்ரொசீஜர் படி கரெக்டாக வருதா பார்ப்போமா? முதல்ல ஸ்டாக்கில் எதுவும் இல்லை. என்னோடய ஃபஸ்ட்டு சிம்பிள் லெஃப்ட் பராந்தசிஸ்னால் புஷ் பண்ணணும். ஏன்னா ஆப்பரண்ட் அவுட்புட்டுக்கு போயிடும். ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்ரேட்டர், உள்ளுக்கு எந்த ஆப்ரேட்டரும் இல்லைங்கிறதுனால புஷ் பண்ணிக்கலாம். பிங்கிறது ஆப்பரண்ட் அவுட்புட்டுக்கு போயிடும். அடுத்தது க்ளோசிங் பராந்தசிஸ் வரும்போது அதுக்கு மேட்சிங் லெஃப்ட் பராந்தசிஸ்க்கு இடையில் உள்ள ஆப்ரேட்டர் எல்லாத்தையுமே ஐட்டம் எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கணும். இப்போ ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் நடுவில் ப்ளஸ் மட்டும்தான் இருந்தது. அப்போ ப்ளஸ் என்ன ஆகும்? அவுட்புட்க்கு வந்தாச்சு. அடுத்தது ஸ்டார் வந்து ஆப்ரேட்டருங்கிறதுனால புஷ் பண்ணிட்டேன். அடுத்தது எகெயின் லெஃப்ட் பராந்தசிஸ் புஷ். சிங்கிறது ஆப்பரண்ட், ரிசல்ட்டுக்கு போயாச்சு. மைனஸ். இப்போது ஏற்கனவே ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. என்ன ஆப்ரேட்டர் இருக்குது? ஸ்டார் ஆப்ரேட்டர் இருக்குது. மைனஸ் இப்போ புது ஆப்ரேட்டர் வருது. இப்போ மைனஸ்ங்கிறது லோயர் ப்ரியாரிட்டினா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை புஷ் மட்டும் பண்ணால் போதும். சப்போஸ் ஹையர் ப்ரியாரிட்டியோ இல்லை ஈக்குவல் ப்ரியாரிட்டியோ வந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கணும். உள்ளே போகக்கூடிய ஆப்ரேட்டரோட ப்ரியாரிட்டி லோயர் ப்ரியாரிட்டினால நான் எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்தது டி ஆப்பரண்ட் அவுட்புட் போயாச்சு. க்ளோசிங் பராந்தசிஸ். அப்போது ஓப்பனிங் பராந்தசிஸ்க்கு க்ளோசிங் பராந்தசிஸ்க்கு இடையில உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாப் பண்ணணும். அப்போ மைனஸ் மட்டும்தான் இருக்குது, வெளியில் எடுத்தாச்சு. அட் லாஸ்ட் இன்புட் சிம்பிளில் எதுவுமே இல்லை. இப்போ ஸ்டார் மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்குங்கிறதுனால அதை க்ளீன் அவுட் பண்ணி ரிசல்ட்டுக்கு போட்டாச்சு. இவ்வளவு தான் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன். நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமலே டைரெக்டாட்டு இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்கன்னா அதை உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும்? போஸ்ட் ஃபிக்ஸ் ஆட்டு கன்வெர்ட் பண்ண தெரியணும். சிம்பிள் ரூல் தான். ஆப்பரண்ட் நடுவில் ஆப்ரேட்டர் இருக்கும். நீங்கள் ப்ரியாரிட்டி வைஸ் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோ. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல A + B இவாலுவேட் ஆகும். அடுத்தது C - D இவாலுவேட் ஆகும். A + Bயோட ரிசல்ட்டையும் C - Dயோட ரிசல்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 3 ஸ்டெப்பாக எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? A + B. அப்போ இதுக்கு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் என்ன? AB ப்ளஸ். இதுவே ப்ரீஃபிக்ஸ் கேட்டாங்கன்னா ப்ளஸ் AB, அவ்வளவுதான். C - D இதோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் CD மைனஸ் ப்ரீஃபிக்ஸ் மைனஸ் CD. மூணாவது ஸ்டெப், ரெண்டு ரிசல்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். போஸ்ட் ஃபிக்ஸுங்கிறதுனால AB ப்ளஸ் CD மைனஸ் கடைசி என்ன வரும்? ஸ்டார் வரும். இதே ப்ரீஃபிக்ஸ்னால் எப்படி வரும்? முதல்ல ஸ்டார் வந்துடும். ஸ்டார் ப்ளஸ் AB ஓகே மைனஸ் CD. ஸோ இதுதான் இன்ஃபிக்ஸ், போஸ்ட் ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸோட கன்வர்ஷன்ஸ். அடுத்தது போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனோட இவாலுவேஷன். இதுக்கும் நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். போஸ்ட் ஃபிக்ஸ் தான் நான் சொன்னேன், ஆப்பரண்ட் 1 ஆப்பரண்ட் 2 கடைசியில் ஆப்ரேட்டர் இருக்கும். இதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரீடிங் சிம்பிள் ஆப்பரண்டாக இருந்ததுன்னா எலமெண்ட்ஸை ஸ்டாக்குக்குள்ளாடி புஷ் பண்ணணும். ரீடிங் சிம்பிள் ஆப்ரேட்டராக இருந்ததுன்னா உள்ளுக்கு இருந்து 2 ஐட்டமாக பாப் பண்ணணும். பாப் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேட்டரை நடுவில் அப்ளை பண்ணணும். ரிசல்ட்டை பழையபடியும் இங்கே போடணும், ஸ்டாக்குக்குள்ளாடி போடணும். கடைசியில் எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட்டை வெளியில் எடுக்கலாம். இப்போ இது வந்து இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 5 + 3 ஸ்டார் 8 - 2. இது போஸ்ட் ஃபிக்ஸ் எப்படி எழுதுவோம்? 5 3 + 8 2 மைனஸ் ஃபைனலாக ஒரு ஸ்டார். இப்போ இதை நம்ம இவாலுவேட் பண்ணால் நமக்கே ஆன்சர் என்னன்னு தெரியும். 5 + 3 8, 8 - 2 6, 8 * 6 48. இதுதான் என்னோட ரிசல்ட். இதை நான் எப்படி ஸ்டாக் வச்சு இவாலுவேட் பண்ண போகிறேன்?
ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட் புஷ் பண்ணியாச்சு. அடுத்தது 3 ஆப்பரண்ட் புஷ் பண்ணியாச்சு. ஆப்ரேட்டர் ப்ளஸ் வருது, அப்போ 2 டைம் பாப் பண்ணணும். 2 டைம் பாப் பண்ணும்போது 3யும் வெளியில் வந்துடும், 5யும் வெளியில் வந்துடும். நடுவில் அந்த ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணணும். 5 + 3 8. 8 ஸ்டாக்கில் கொண்டு போட்டாச்சு. அடுத்தது ஆப்பரண்ட் 8 மேலே போட்டாச்சு, புஷ் பண்ணியாச்சு. எகெயின் 2 அதுக்கு மேலே புஷ் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ரேட்டர் மைனஸ். அப்போ ஆப்ரேட்டர் வந்ததுன்னா மேலேருந்து 2 எலமெண்ட்டை வெளியில் எடுக்கணும். அப்போ மேலேருந்து 2 எலமெண்ட் என்னது? 8ம் 2வும். ஆப்ரேட்டர் என்னது? மைனஸ். அப்போ 8 - 2 6. 6 நான் என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். அடுத்த ரீடிங் சிம்பிள் ஸ்டார். அப்போ அதுவும் ஆப்ரேட்டருங்கிறதுனால 2 எலமெண்ட்டை பாப் பண்ணியாச்சு. 8 6. ஆப்ரேட்டர் வந்து ஸ்டார். 2க்கும் இடையில ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணால் 48. அப்போ 48 தான் மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்குது, வேறு ரீடிங் சிம்பிளும் இல்லை. அப்போ அதுதான் என்னோடய அவுட்புட். இதே மாதிரி தான் ஸ்டாக் யூஸ் பண்ணி பேராந்திசிஸை பேலன்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஓகேயா? இப்போ லெஃப்ட் பேராந்திசிஸ் வரும்போது நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட் பேராந்திசிஸ் வரும்போது பாப் பண்ணணும். எப்போ மேட்சிங் பேராந்திசிஸாக இருக்குதோ அப்போ பேலன்ஸ்டு பேராந்திசிஸ்னு சொல்லுவோம். சப்போஸ் எல்லாம் பாப் பண்ணதுக்கு அப்புறமும் உள்ளுக்கு ஏதாவது ஓப்பனிங் பிரேஸோ க்ளோஸ் பிரேஸோ ஸ்டாக்குக்குள்ளாடி இருந்ததுன்னா அது அன்பேலன்ஸ்டு பேராந்திசிஸ். இவ்வளோ தான் ஸ்டாக்கோட அப்ளிகேஷன். அடுத்தது கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ கியூங்கிறது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸ்டாக்குக்கும் கியூக்கும் என்ன வித்தியாசம்னா, கியூ என்ன பிரின்சிபிள் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தேட்டருக்கு போகிறோன்னா தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்போம். யாருக்கு முதல்ல டிக்கெட் கிடைக்கும்? க்யூவில் முதல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு டிக்கெட் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். யார் முதல்ல இன்சர்ட் ஆனாங்களோ அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க? டெலீட் ஆகி வெளியில் வருவாங்க, சர்வீஸ் ஆகி வெளியில் வருவாங்க. ஸோ இங்கே புஷ் பாப்புன்னு சொல்ல மாட்டோம், இன்சர்ஷன் டெலிஷன்னு சொல்லுவோம். ஸ்டாக் மாதிரியே தான் இங்கேயும். இன்சர்ஷன் எந்த எண்டில் நடக்கும்னா ரியர் எண்டில் நடக்கும், டெலிஷன் வந்து ஃப்ரண்ட் எண்டில் நடக்கும். அப்போ ரைட் சைடில் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும், லெஃப்ட் சைடில் எலமெண்ட்ஸ் டெலீட் ஆகிட்டு இருக்கும். எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியூ ஃபுல்லான்னு பார்க்கணும். அப்போ அங்கே எப்படி டாப் ஈக்குவல் டு சைஸ் -1 பார்த்தோமோ இங்கே ரியர் ஈக்குவல் டு சைஸ் -1 பார்க்கணும். அதே மாதிரி எலமெண்ட்டை டெலீட் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன செக் பண்ணோம்? டாப் வந்து -1 பார்த்தோம். இங்கே ஃப்ரண்ட்டும் ரியரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து என்னது? எம்டி கியூ. எலமெண்ட்ஸே இல்லை, டெலீட் பண்ண முடியாதுங்கிறது மீனிங். இதுதான் அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ. இதே மாதிரி லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம்? கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இனி சர்க்குலர் கியூனா என்னென்னா, இப்போ இந்த இதை பார்க்கும்போது கியூ வந்து எப்படி இருக்குது? ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா இப்போவும் கியூ என்ன தான் காணிக்கும்? ஃபுல்லுன்னு தான் காணிக்கும். ஏன்னா ரியர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? சைஸ் -1க்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனாலும் 3 ஸ்பேஸ் என்னவாக இருக்குது? ஃப்ரீயாட்டு இருக்குது. இந்த எலமெண்ட்ஸை நம்மளால் நார்மல் கியூவில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சர்க்குலர் கியூ. ஸோ சர்க்குலர் கியூவில் என்னென்னா இது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுவும் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபிளில் தான் ஒர்க் ஆகும். இதில் லாஸ்ட் பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகேயா? லாஸ்ட் பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ எலமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா ஃபுல்லாக அப்படின்னு செக் பண்ணணுன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரியர் சைஸ் -1ஆகவும் ஃப்ரண்ட் 0வாகவும் இருந்தால் தான் அதுக்கு அர்த்தம் என்னது? கியூ ஃபுல். இல்லைன்னா ரியர் சைஸ் -1ல் இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட் வந்து 0 இல்லைன்னா இடையில கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் +1 இருந்ததுனாலும் வந்து என்னது? எலமெண்ட்ஸ் கியூ வந்து ஃபுல்லாக இருக்குங்கிறது அர்த்தம். ஓகேயா? அப்படி இல்லைன்னா இடையில ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கும், நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கியூ ஃபுல்லாக இருக்கணும்னா எப்படி, கியூ எம்டியாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், நார்மல் கியூக்கும் சர்க்குலர் கியூக்கும் அந்த கண்டிஷன் எப்படி வேரி ஆகுது, இந்த மாதிரியானது பார்த்துக்கோங்க. அடுத்தது டபுள் எண்டட் கியூனா என்னென்னா 2 எண்டுலையுமே நம்ம இன்சர்ஷன் டெலிஷன் பண்ணலாம். நார்மலாக நான் என்ன சொன்னேன்? ரியர் எண்டில் இன்சர்ஷன் நடக்கும், ஃப்ரண்ட் எண்டில் டெலிஷன் நடக்கும். ஆனால் டபுள் எண்டட் கியூவில் 2 எண்டுலையுமே நீங்கள் இன்சர்ட்டும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். இதில் 2 டைப் இருக்குது, இன்புட் ரெஸ்ட்ரிக்டட், அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட். இன்புட் ரெஸ்ட்ரிக்டட்னா என்னென்னா இன்புட் மட்டும் ஒரு டைரெக்ஷனில் அலோவ் பண்ணுவோம், இன்னொரு எண்டில் இன்சர்ஷனும் பண்ணிக்கலாம், டெலிஷனும் பண்ணலாம்.
அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட்னா என்னென்னா ஒரு எண்டில் மட்டும்தான் அவுட்புட் எடுக்க முடியும், ஆனால் இன்னொரு எண்டில் இன்சர்ஷனும் பண்ணிக்கலாம், டெலீஷனும் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் எண்டட் கியூ. அடுத்தது ப்ரியாரிட்டி கியூ. ஸோ ப்ரியாரிட்டி கியூனா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ராசஸ்க்கு 20 மினிட்ஸ், செகண்ட் ப்ராசஸ்க்கு 2 மினிட்ஸ், 3 ப்ராசஸ்க்கு, தேர்ட் ப்ராசஸ்க்கு 10 மினிட்ஸ், ஃபோர்த் ப்ராசஸ்க்கு 5 மினிட்ஸ். நார்மல் கியூனா இது எப்படி நமக்கு சர்வீஸ் ஆகும்னா, மொதல் ப்ராசஸ் 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ரெண்டாவது ப்ராசஸ் 20 + 2, ஃபஸ்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு 2 மினிட்ஸ், அப்போ 22 மினிட்ஸ் அதுக்கு ஆகும். தேர்டு ப்ராசஸ்க்கு 20 + 2 + 10. ஃபோர்த்து ப்ராசஸ்க்கு 20 + 2 + 10 + 5. டோட்டலாக 27 யூனிட்ஸ் ஆஃப் டைம் ஆகும் இந்த 4 ப்ராசஸை முடிக்கிறதுக்கு நார்மல் கியூவில். இதுவே ப்ரியாரிட்டி வைஸ் பண்ணணும்னா, ப்ரியாரிட்டியில் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். குறைவான ரன்னிங் டைம் எடுக்கக்கூடியவங்கள ப்ரியாரிட்டி ப்ராசஸாக எடுக்கலாம். அப்போ இதில் முதல்ல 2 எடுத்துகிட்டு, ரெண்டாவது 4, 2 + 5 7, 7 + 10 17. எவ்வளோ நேரம் என்ன இருக்குது, ரவுண்ட் மொதல் ப்ராசஸ்க்கு 2 யூனிட் ஆஃப் டைம். அடுத்த நாலாவது ப்ராசஸ்க்கு 5 + 2 7. அடுத்தது ரவுண்ட் 3 17, ரவுண்ட் 1 37. இதில் நான் ஆவரேஜ் டைம் டிவைடட் பை 4 போட்டோன்னா இங்கே 15 வரும், அதுவே மொதல் இதில் 27 வரும். இப்போ ப்ரியாரிட்டி வைஸ் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து குறையுது. அப்போ ப்ரியாரிட்டி கியூங்கிறது என்னென்னா, இது ஒரு வேரியேஷன் ஆஃப் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர். இன்சர்ஷன் எப்பவும் போல தான் நடக்கும், ஆனால் டெலீஷன் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நடக்கும். இன்சர்ஷன் இன் த ஆர்டர் ஆஃப் அரைவல் எப்பவும் போல் நடக்கும். டெலீஷன் ஃபஸ்ட் எலிமெண்ட் டெலீட் ஆகாது, ப்ரியாரிட்டி படி டெலீட் ஆகும். இதில் 2 டைப் இருக்குது, மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கியூ, மினிமம் ப்ரியாரிட்டி கியூ. மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கியூனா என்னென்னா, அதிலிருந்து டெலீட் ஆகிற எலமெண்ட் எப்போவுமே மேக்ஸிமம் எலமெண்ட்டாக இருக்கும். மினிமம் ப்ரியாரிட்டி கியூனா என்னென்னா, கியூலேருந்து டெலீட் ஆகக்கூடிய எலமெண்ட் எப்போவுமே மினிமம் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ இவ்வளவு தான் நமக்கு செகண்ட் யூனிட்டோட ஒரு சின்ன ரிவிஷன். ஓகே, தேங்க்யூ ஆல்.